உலகை மாற்ற முடியுமான? கண்டிப்பாக மாற்ற முடியும். உலகத்தில் இருந்த அத்தனை மத போதர்களும், நீ யாரை பற்றி சொல்லுவோம்? புத்தர் எடுத்து பாருங்கள், ஜெயின முனிவர்கள் எடுத்து பாருங்கள், கிறிஸ்டியானிட்டியில் ஜீசஸ் கிரைஸ்ட் அவர்கள் வாழ்கிற ஒரு 8 வருஷம் சரித்திரத்தில் பதிவு பெறாத காலகட்டத்தில் இந்தியாவில் வந்து அவர் தியானம் கற்றுக்கிட்டதாக ஒரு கதை இருக்குது. இதே மாதிரி ஒவ்வொரு மதத்தில் இருக்கிறவங்களும் தியானத்தின் மூலமாக தான் நம்ம நாட்டில் இருக்கிற அத்தனை சங்கராச்சாரியர்களும் அத்தனை ஜீயர்களும் அத்தனை தியானம் பண்ணுறாங்க. நானும் பார்த்துருக்கேன். எதனால் பண்ணுறாங்க? அதனால் அவங்களுடைய பேலன்ஸ் மெயின்டைன் ஆகுது. அவங்களுக்கு தேவை எதுவோ அந்தளவுக்கு அவங்களால வாழக்கூடிய பக்குவம் அவங்களுக்கு வருது. அதை முடிஞ்ச அளவுக்கு அவங்க சொல்லித்தராங்க. இதை தான் இன்றைக்கி நம்மளுடைய மாற்றத்தின் மூலமாக நமக்கு முதலில் புரிந்து கொண்டு இதற்கு அப்புறமாக மற்றவர்களுக்கு புரிய வைப்பதற்காக நம்ம வேலைகளை செஞ்சிட்ருக்கோம். இப்போ தாஜி ஒரு விஷயம் கொடுத்துருக்காரு. 2020 ஒரு மிகப்பெரிய காலகட்டத்தில் 4வது மாஸ்டராக அவர் பொறுப்பேற்றிருக்கார். ஆக்சுவலாக அவருடைய வேலையை யோசிச்சு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு கஷ்டமான வேலை. அந்த ஒரு இடுக்குப்பிடி மாதிரி உலகம் ஒரு பெரிய டிப்பிங் பாயிண்ட்டை நோக்கி போயிட்டுருக்கு. பாயிண்ட் ஆஃப் நோ ரிட்டர்ன் சொல்லுவாங்க. இது வந்துடுத்துன்னா அநேகமாக நம்மளுடைய அழிவுக்கு ரிட்டர்ன் பார்த்து இல்லாத மாதிரி ஒரு நிலைமைக்கு போயிடும். அதுக்கப்புறம் ஒரு 800 வருஷம் ஆகும் அப்படின்னு விஸ்பரில் சொல்கிறார். இந்த நேரத்தை நம்ம இப்போ தவற விட்டுட்டோம்னா அடுத்த 5, 10, 15 வருஷத்தை தவற விட்டுட்டோம்னு சொன்னால் இதற்கு அப்புறமாக ராக்கெட்டுக்கு பட்டன் ப்ரெஸ் பண்ணுற மாதிரி கிளம்பியாச்சுன்னா யாராலையும் நிறுத்த முடியாது. இப்போவும் அந்த ராக்கெட்டை கிளம்ப விடாமல் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. மனிதனுடைய சிந்தனையை சீர்படுத்தி மனிதனுடைய சிந்தனையை கடவுளை நோக்கி திருப்பி தியானத்தின் மூலமாக ஒழுங்காக வாழும் வாழ்வு நெறியை சொல்லி கொடுத்து ஆசையை எலிமினேட் பண்ண சொல்ல, மாடரேட் பண்ண சொல்லி, இது அத்தனைக்கும் கருவிகள் ஆர்த்தமஸில் இருக்குது.